சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் நடக்க போற டவுன் பஸ் சுற்றுல அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு சீஃப் கெஸ்டா வந்திருக்கக்கூடிய விஜய் ஆண்டனி அவர்கள் கொடுத்துக்கூடிய கமெண்ட்ஸ் ஒட்டுமொத்த ரசிகர் மத்தியிலையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அதோட விவரத்தை அந்த பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இப்போ ஒரு போட்டியாளர்களும் அவங்களுடைய தனித்துவமான பெர்ஃபார்மன்ஸை ஒரு வாரம் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. கடந்த வாரம் நடந்த ஆஹா கல்யாணம் சுற்றுக்கு அப்புறமா இந்த வாரம் டவுன் பஸ் சுற்று நடக்க போகுது. இதுல டவுன் பஸ்ல போடக்கூடிய அந்த கிராமத்தை சார்ந்த மண் வாசனை சார்ந்த பல பாடல்கள் தான் ஒரு குழந்தைகளும் பாடுறாங்க. இதுல அபிஷேகோட பாடல் என்னவா இருக்குன்னா, முதல் மரியாதை திரைப்படத்துல இருந்து வெட்டி வேறு வாசம் அப்படிங்கிற பாட்டை பாடுறாங்க. இவங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர்ந்து போற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கரகோஷமும் கிடைச்சிருக்குது. அந்த நேரத்துல சீஃப் கெஸ்டா வந்திருக்கக்கூடிய விஜய் ஆண்டனி அவர்கள் எக்கச்சக்கமான வார்த்தைகளால அபிஷேகாவை புகழ்ந்து தள்ளியிருக்காராம். அபிஷேகா, நீ எப்பவுமே இப்படிதான் பாடுவியா, இல்ல சரிகமபா ஷோல வந்ததுக்கு அப்புறம் தான் உன்னோட டியூன் இப்படி மாறிடுச்சா? உண்மையாவே நீ பாடும்போது ஏதோ பெரிய பிளேபேக் சிங்கர் பாடக்கூடிய ஒரு அசாத்திய திறமையை நான் உன்கிட்ட பாக்குறேன். சின்ன குழந்தை பாடுற மாதிரியே எனக்கு தோணல. கிராமத்து பாடல்கள் நீ நிறைய பாடியிருக்க நான் பார்த்திருக்கேன். அதுவும் இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது நீ கிராமிய பாடல்கள் பாடக்கூடிய அந்த கிராமிய திருவிழா தான் உனக்கு செலக்ட் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. நீ வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா கிராமப்புறம் சார்ந்த பாடல் மட்டும் தான் பாடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். போன வாரம் நடந்த ஃபோக் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதுலயே அடிச்சு தூள் கிளப்பிட்டேன். அதை விட முக்கியமானது, விஜய் சார் ரவுண்டுல நான் அடிச்சா தாங்க மாட்டேன்னு நான் கம்போஸ் பண்ண பாட்டை பாடினல, அது வேற லெவல்ல இருந்துச்சு. நீ இதே மாதிரி எப்பவுமே பாடிக்கிட்டே இரு. கண்டிப்பா உனக்கான பயணம் வெகு தூரம் இருக்கு. இந்த சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல நீ டைட்டில் ஜெயிக்கிறோ இல்லையோ, கண்டிப்பா ஃபினாலே மேடை வரைக்கும் போறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான வார்த்தைகளை புகழ்ந்து தள்ளிட்டாராம். இவரு பிளெஸிங்ஸ் பண்ணும்போது ஒரு வார்த்தையில கேட்டு அபிஷேகாவும் அபிஷேகோட ஃபேமிலியும் ரொம்ப எமோஷனா ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து விஜய் ஆண்டனி அவர்களோட அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரியே அபிஷேகா யூ ஆர் காட் கிஃப்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிகப்பெரிய கரகோஷமும் கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எவ்வளவு பேர் கிடைக்கும்னு தெரியல. அபிஷேகாவுக்கு டவுன் பஸ் ரூட்ல ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோனா ஏற்பட போகுது அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்க, தனுஷ் அவர்களோட 55வது திரைப்படத்துல சாய் பல்லவி அவங்க வாங்க போற சம்பளம் நயன்தாராவோட சம்பளத்தை விட அதிகமா இருக்க போகுதாம். தமிழ் சினிமால நடிகை நயன்தாரா தான் பெரிய சம்பளம் அவங்க நடிகையா வளம் வந்துட்டு இருக்காங்க. சோலோ ஹீரோயினாவும் அவங்க படங்கள் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. மூக்குத்தி அம்மன் 2, யாஷோட டாக்ஸிக், இது மாதிரி பல படம் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. தெலுங்குல கூட அவங்க நடிச்ச திரைப்படம் இப்ப ரீசெண்டா வெளிவந்துருச்சு. அந்த படத்துக்காக 10 கோடி ரூபாய் நயன்தாரா சம்பளமா வாங்கி வந்திருக்காங்களாம். இந்த நிலையில தனுஷோட 55வது திரைப்படம் இருக்குல்ல, அந்த திரைப்படத்துல சாய் பல்லவியும் ஸ்ரீலீலாவும் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்காக சாய் பல்லவி 12 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கப்பட போதாவும், கடந்த படத்துல நயன்தாரா வாங்கின அந்த 10 கோடி சம்பளத்தை விட இது ரொம்பவே அதிகம், அதுவும் 2 கோடி அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், இது மூலயமா நயன்தாரா அவங்களோட ரெக்கார்டை சாய் பல்லவி அவங்க பிரேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது எந்த அளவுக்கு உறுதின்னு தெரியல. அப்படி ஒரு நடந்துச்சுன்னா சாய் பல்லவி அவங்களுடைய கெரியர்ல இது திருப்பு முனையை ஏற்படுத்தும்.